அதே போல் 2020 தேர்தலில் இன்னொரு வாக்குறுதி கொடுத்தாங்க. என்னதுன்னா, உங்கள் கட்சியினரே நடத்தும் கடைகளையும் ஆலைகளையும் மூடுவோம் என்று. மது கடைகளை மது ஆலைகளை அதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுப்புகள் செஞ்சிருக்கா அப்படின்ற கேள்விகளுக்கு பதிலளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அபினேஷ் அவர்கள். மாண்புமிகு சபாநாயகர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கம். எதிர்கட்சி தலைவர் தரமானிய கேணிகளை எங்கள் முன் வைத்தார். ஆனால் அவருக்கு தெரியவில்லை போல நாங்கள் மது விலக்குக்காக என்னென்ன செயல் திட்டங்களை இதுவரையில் நடைமுறைப்படுத்தியுள்ளோம் என்று. அதனை சுட்டிக்காட்டுவதற்கு இந்த வாய்ப்பினை நான் சரிமாறியாக பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். அதாவது நாங்கள் சொன்னோம், சரியாக சொன்னார், 2021 பூரண மது விலக்கு அளிக்கிறோம் என்று. ஆமாம் சொன்னோம். நாங்கள் ஒன்றும் பூரண மது விலக்குக்கு எதிரானவர்கள் அல்ல. இதுவரையில் எங்கள் ஆட்சியில் கிட்டத்தட்ட 5000 கடைகள் மூடியுள்ளோம். அது தெரியவில்லையா உங்களுடைய எதிர்கட்சி தலைவர்களுக்கு? குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், ஜூன் 2023 ஜூன் மாதம் அன்று கிட்டத்தட்ட 500 கடைகளும், அது மட்டுமல்லாமல் ஆலயங்களும் பள்ளிகளுக்கும் அருகில் உள்ள 103 கடைகளை மூடியுள்ளோம். நாங்கள் சொன்னோம், அதாவது மது விலக்கை பூரணமாக அகற்றுகிறோம் என்று. அதற்கான செயல் திட்டங்களே இன்று வரையில் நடைபெற்றுள்ளது. திடீரென்று பூரண மது விலக்கை அறிவிக்க முடியாது. ஏனென்றால், குறிப்பாக நான் சொல்கிறேன், பீகார் மாநிலத்தில் இதே போலதான் பூரண மது விலக்குன்னு அறிவிச்சாங்க. ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க, ஒரு சட்டத்தை ஏற்றி நடைமுறைப்படுத்தினாங்க. அங்க கிட்டத்தட்ட இப்ப பாத்தீங்கன்னா 100% கிடையாது, 200% கள்ளச்சாரம் அதிகமா இருக்கு. கைது ஏகப்பட்ட கைது நடக்குது. ஆனா எங்க ஆட்சியில நாங்க 2021 வந்தோம், அப்பல இருந்து இது வரைக்கும் 40% கலாச்சார காய்ச்சலையும் விட்டதையும் நான் குறைத்திருக்கு. எங்க அரசினுடைய முக்கியமான சாதனை. அது மட்டுமல்ல, அவை நாகரிகம் கருதி அமைதியாக இருக்கும். கிட்டத்தட்ட நாங்க இது வரைக்கும் சட்டவிரோதமான மது விற்பனையை தடுப்பதற்கு 10,000 சோதனைகள் நடத்திருக்கோம். அது உங்களுக்கு தெரியவில்லை, அதை நீங்க குறிப்பிட்டு பேசல. 19 சொல்லிடக்கூடாது, நாங்க எதுவுமே பண்ணலாம் சொல்லிட்டு. அது மட்டும் அல்லாமல் 24 மணி நேரமும் 24/7 அதாவது ஹாட்ஸ்பாட் குழுமங்களை வைத்து கண்காணிச்சுட்டு இருக்கோம். எந்த ஒரு மது விற்பனையும் தவறான சட்டவிரோதமா நடைபெறக்கூடாது என்று. அது மட்டும் அல்லாம குறிப்பாக சொல்லப்பட்டால், சென்னை மண்டலத்தில் இதுவரையில் நாங்கள் 138 கடைகளும், கோவை மண்டலத்தில் 78 கடைகளும், மதுரை மண்டலத்தில் 125 கடைகளும், சேலம் மண்டலத்தில் 59 கடைகளும், திருச்சி மண்டலத்தில் 100 கடைகளும் இதுவரை மூடியுள்ளோம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியவில்லையா? அதாவது எங்களுடைய நோக்கம் என்னவென்றால், மதுவை ஒழிக்கணும், ஒட்டுமொத்தம் ஒழிக்கணும். ஆனா 19 நாங்க ஒரு சட்டத்தை கொண்டு வர ஏற்படுத்தி மக்களுடைய பொருளாதாரத்தை வீழ்ச்சிக்கு கொண்டு வந்து நாங்க ஆட்சியை மூடிட்டு போக வரல. தெல்ல தெளிவாக ஒரு சட்டத்தை ஏற்றி எவ்வாறு மது விலக்கு கொண்டு வர வேண்டும், ஒரு மற்ற மாநிலத்திற்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் இதுவரை சிறிதாக திட்டங்களை கொண்டு வந்து எங்களுடைய மது விலக்கு, எங்களுடைய துறையை சீரும் சிறப்பமாக செய்து கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சந்துரு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாங்கள் மதுக்கடைகளை மூடினோம் என்று கூறினார் அமைச்சர் அவர்கள். மதுக்கடை எப்படி மூடினார்கள் என்று கூறுகிறேன். இந்த பக்கம் இருக்கிற வாசப்படியை மூடிட்டு அந்த பக்கம் திறந்துட்டாங்க. இதுதான் உண்மை. சாலையில, தேசிய நெடுஞ்சாலையில இருக்க மதுக்கடைகளை மூடிட்டு இந்த சைட்ல இருக்க அந்த வாசப்படிகளை அந்த சைட்ல மாத்தி வச்சுட்டாங்க. மதுக்கடைகளை மூடினாலும் வருவாய் குறையவே இல்லை. தீபாவளி பொங்கல்லாம் அந்த வருவாயை வச்சுதான் இயங்கிட்டு இருக்கு இந்த அரசு. முக்கியமா இந்த மாதிரி போதையினால பாத்தீங்கன்னா பல்வேறு நிகழ்ச்சி நம்மளுடைய திராவிட நாட்டுல கள்ளக்குறிச்சி எடுத்துக்கோங்க, கள்ளச்சாராய காட்சிக்கு எடுத்துட்டு 69 பேர் இறந்து போயிட்டாங்க. என்ன வழி சொல்லிச்சு? 10 லட்சம் கொடுத்தா முடிஞ்சு போச்சா? ஒண்ணுமே இல்ல. உயிருக்கு 10 லட்சம் கொடுப்பா. அதுதான் நம்மளுடைய நாட்டுல இந்த போதையினால பாத்தீங்கன்னா பல்வேறு இடர்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. இந்த சாராயத்தை வச்சுதான் அரசே இயங்கிட்டு இருக்கு. அவ்வளவுதான். நீங்க முழுமையா பூரண மதுவிலக்கு கொண்டு வந்தா மட்டும்தான் நம்ம நாட்டுல எல்லாத்தையும் வளர்ச்சியை நோக்கி போக முடியும். இப்ப இருக்க பள்ளி மாணவர்கள் முதற்கொண்டு 18 வயது. சட்டமன்ற உறுப்பினர் கேள்வியை சுருக்கமாக கேளுங்க.
18 வயது நிரம்பிய பள்ளி மாணவர்களும் போதைக்கு அடிமையா இருக்காங்க, குடிக்கு அடிமையா இருக்காங்க. அந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் அதே போல மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் நம்ம சட்டப்பேரவையில பூரண மதுவிலக்கை அறிவிக்க வேண்டும் என்று இந்த சமயத்தில் கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மாண்புமிகு அமைச்சர் அபினேஷ் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை சுருக கூறி அவை நேரத்தை கருதி சிறுக முடிக்கும். நான் திருப்பியும் சொல்றேன், நீங்க என்னோட உரையை சரியா கேட்கல நினைக்கிறேன். நாங்க வந்துட்டு கள்ளச்சாரையும் ஒட்டுமொத்தமா அழிஞ்சிருச்சு சொல்ல வரல. நாங்க 40% குறைச்சிருக்கோம் சொல்றோம். ஆமா உண்மைதான், நீங்க சொல்ல மாதிரி கள்ளக்குறிச்சி நடந்த சம்பவம் உண்மைதான். நாங்க 10 லட்சம் கொடுத்தோம் தான். ஆனாலும் அதற்கடுத்த நடவடிக்கைகள் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு. 24 மணி நேரமும் கண்காணிப்பு நடைபெறுகிறது. இன்னொன்னு சொல்றேன், இந்த சம்பவம் நடைபெற்றதுக்கு அப்புறம் அதாவது ஆன்லைன் மூலமாக கள்ளச்சாராயம் தடுப்பதற்கு ஒரு வாட்ஸ்அப் அதாவது தொடர்புக்கு ஒரு எண்ணை நாங்கள் அறிமுகப்படுத்தியுள்ளோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த எண்ணை கூட நாங்கள் சொல்றேன், நீங்க போயிட்டு உங்க புகாரை தெரிவிக்கலாம், எங்க அரசு நடவடிக்கை எடுக்கும். அந்த எண்ணை சொல்றேன், எதிர்கட்சி தலைவரும் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரும் நோட் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நோட் பண்ணிக்கங்க. 73 58 154 100 இந்த எண்ணிற்கு நீங்கள் புகார் அளித்தால் கண்டிப்பாக எங்க கலாச்சாரம் காய்ச்சப்படுகிறதோ அங்க எங்களுடைய அரசு கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும். அது மட்டும் நடவடிக்கை இன்னொரு குறிப்பா சொல்றேன், இது மட்டும் இல்லாம சட்டவிரோதமான மது விற்பனை எங்கெல்லாம் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் வந்துட்டு நாங்க இது வரைக்கும் 200 கோடி ரூபாய் அபராதமாக வசூல் செய்துள்ளோம். பல கைதுகளை மேற்கொண்டுள்ளோம். அதனால இப்போ 40% நான் சும்மா சொல்லல, புள்ளி விவரத்தோட சொல்றேன். முன்பு இருந்த ஆட்சியை விட 2018 இருந்ததை விட இப்போ வந்து கிட்டத்தட்ட 40% எங்க ஆட்சியில நாங்க கலாச்சாரத்தை குறைச்சிருக்கோம். சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாட்டு உயர்கல்வித்துறை சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் தாரிணி அவர்களை அழைக்கிறேன். மாண்புமிகு தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, கல்வி மனிதனை உயர்த்த வேண்டும். ஆனால் இன்று உயர்கல்வி மனிதனை அழுத்துகின்றது தான் சொல்லலாம். ஏனென்றால் தமிழ்நாடு கல்வியில் முன்னோடி மாநிலமாக இருக்கலாம். ஏன் அப்பொழுது பொறியியல் கல்வி முடித்துவிட்டு பட்டதாரிகளாக நிறைய பேர் ஜொமேட்டோ, ஸ்விக்கி போன்ற நிறுவனங்களில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. வடக்கன் அனைவரும் நம்ம நாட்டில் வந்து வேலை செய்கிறார்கள் என்றால் நாமும் அதுக்கு ஒரு காரணமாக தான் இருக்கிறோம். ஏனென்றால் உயர்கல்வியை படித்து முடித்து பட்டதாரிகள் வெறும் அதனை காகித தாள்களாகத்தான் வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ தவிர அவர்களுக்கான சரியான வேலை வாய்ப்பும் அவர்களுக்கான தரமான கல்வியும் உயர்தரமும் இருக்கிறதா என்றால் இல்லை. தரமான கல்வி நாம் கொடுத்திருந்தால் அவர்களுக்கு தரமான வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. இதற்கான கேள்விக்கான பதிலை அரசாங்கம் எந்த விதத்தில் கொடுக்கும்? இதுதான் என்னுடைய கேள்வி. மாண்புமிகு அமைச்சர் சஞ்சய் அவர்கள். வடக்கன் என்ற வார்த்தை அரைக்குறிப்பிலிருந்து நீக்கப்பட வேண்டும். மனமாநில தொழிலாளர்கள் என்றால் பயன்படுத்த வேண்டும். உங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அமைச்சர் சஞ்சய் அவர்கள். அவங்களோட கேள்வியிலேயே ஒரு தெளிவான விளக்கம் இல்லை. அவங்க கேட்ட கேள்வி உயர்கல்வித்துறைன்னு சொல்லிட்டு அவங்க இளைஞர் வேலைவாய்ப்பு துறை பத்தி கேட்டிருக்காங்க. உயர்கல்வியில கல்வி தரமான கல்வியா கொடுத்துட்டு தான் இருக்கும் இந்த அரசு. அதையும் மீறி வேலை வாய்ப்புகள்லையும் அதற்கான ஏற்பாடுகள் முதலமைச்சர் சார்பா நிறைவேற்றிட்டு தான் இருக்கு. பிளேஸ்மெண்ட் செல் வச்சு நிறைய பிளேஸ்மெண்ட் வச்சு நடத்திட்டு தான் இருக்கோம். அது கம்பெனிஸ் வந்து தமிழ்நாட்டில் நிறைய கம்பெனிஸ் உருவாக்கிட்டு இருக்கோம். முதலமைச்சர் வந்து வெளிநாட்டுக்கு பயணம் செஞ்சு அதுல இருந்து நிறைய உள்நாட்டு கம்பெனிகளை உருவாக்குறதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் தோசிப் அவர்கள். வாய்ப்புக்கு நன்றி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உயர்கல்வித்துறையை பொறுத்தளவு தமிழ்நாடு திராவிட திருநாடு என்று மாறி தட்டிக் கொண்டிருக்கும் இந்த விடியா ஆட்சியை கண்டிக்கின்றேன்.
எண்ணிக்கையில் வேண்டுமானாலும் முதலிடத்தை காட்டிக் கொள்ளலாம். ஆனாலும் தரமும் நிர்வாகமும் கேடுகட்டுக் கொண்டிருக்கிறது. 40% சட்டமன்ற உறுப்பினருக்கு அந்த மாதிரியான வார்த்தைகளை அவையில் பயன்படுத்தவே தவிர்க்கவும். பேரவைத் தலைவர் அவர்களே, 40%க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் உயர்கல்வித்துறையில் காலியை பணியிடங்களாக உள்ளது. இதை RTI மூலம் உண்மையான தகவல் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. பேராசிரியர்கள் கல்வி பணியிடங்கள் காலியாக உள்ளது. டிசம்பர் 14 முதல் திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் 50%, டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரி 46%, தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் 53%, அறிஞர் அண்ணா பல்கலைக்கழகம் 45%, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி 49.5% என பல்வேறு நமது தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு பல்கலைக்கழகத்தை எடுத்துக்கொண்டால் அதிகப்படியான காலி பணியிடங்கள் உள்ளது. இதனை தமிழக திராவிடர் திருநாடு அரசு ஒரு முன்மாதிரியாக கொண்டு கௌரவ விரிவாளர்களை நியமித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனை எந்தவித அச்சமும் இல்லை. அவர்களை உண்மை நிலையில் நியமிக்கிறார்களா என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். ஒரு இடத்திற்கு 10 பேர் தேவை என்றால் ஒரே ஒரு கௌரவ விரிவாளர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். இதனால் வகுப்பு பாதிப்பு ஏற்படுகிறது. ஆசிரியர் மாணவர்கள் இடைவெளி கருத்தில் கொள்கிறது. துணைவேந்தர்கள் விரைவாக நியமிக்கப்பட வேண்டும் என்று முடிவெடுக்கிறது. அமைச்சர் சஞ்சய் அவர்கள். உயர்கல்வியில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை சொல்றீங்க. அதற்கு முன்னதாக எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கண்ணியம் குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தியதற்காக வன்மையான கண்டனத்தை தெரிவிக்கிறோம். அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்பதை பேரவைத் தலைவர்கள் அவர்களுக்கு வலியுறுத்துகிறேன். அப்பவே நீக்கியாச்சு, கவலைப்படாதீங்க. நன்றி. கண்டனம் வீட்டுல ஒரு தடவை சொல்லுங்க. தொடர்ச்சியா பயன்படுத்த பேரவைத் தலைவர் அவர்களே, அவங்க கண்டனம் தெரிவித்தாங்க, அது அவை குறிப்பில் இருக்கணும்னு சொல்றாங்க. இவர்கள் வந்து சொல்லதே வந்து டிகேசி சொன்னீங்க, அதோடைய தொடர்ச்சியை இவர் சொல்லியிருக்காங்க, அது அவை குறிப்பில் நான் சொல்வாங்க. உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும். ஆசிரியர்கள் பற்றாக்குறை வந்து அந்தந்த கல்லூரியினுடைய வைஸ் சேர்மன் தலைமையில குழு அமைத்து அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. தொடர்ச்சியா ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருப்பது என்பது தவறான தகவல். பல்வேறு கல்லூரிகளில் ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டுதான் இருக்கிறார்கள். ஒரு சில கல்லூரிகளில் இல்லை. அதற்கான நடவடிக்கை அரசு மேற்கொள்ளப்படும். மாண்புமிகு முதல்வர் அவர்கள். பல்கலைக்கழக வேந்தருக்கான சட்ட போராட்டம் இன்றும் உச்சநீதிமன்றத்தில் நடந்து வருகின்றது. பல்கலைக்கழகத்தின் வேந்தராக முதலமைச்சர் இருப்பாரா அல்லது ஆளுநர் இருப்பாரா என்ற சட்ட போராட்டம் தொடர்ந்து வருகின்ற நிலையில் ஆளுநர் தொடர்ந்து திராவிட திருநாட்டின் அரசின் மீது மோதல் போக்கையை கடைபிடித்து வருகிறார். அதனால் பல கல்லூரிகளில் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர்களை நியமிக்க முடியவில்லை. பல பல்கலைக்கழகங்களில் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர்களை நியமிக்க முடியவில்லை. பேராசிரியர்கள் இணை பேராசிரியர்கள் நியமனத்தில் காலதாமதம் இருக்கிறது. பட்டங்கள் வழங்குவதில் காலதாமதம் இருக்கிறது. அதனால் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய தாங்கள் தங்கள் கூட்டணி கட்சியில் ஏஜென்டாக செயல்படக்கூடிய மதிப்பிற்குரிய மாண்பிற்குரிய ஆளுநர் அவர்களிடம் கோரிக்கை வைத்து எங்களுடன் மோதல் போக்கை கடைபிடிக்காமல் எங்கள் மாநிலத்தின் உரிமையை காத்து மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களின் வேந்தராக முதலமைச்சர் தான் இருப்பார் என்று அறிவிக்கப்பட்ட தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டு மாணவர்கள் நலனில் அக்கறையுடன் செயல்படுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நிதி மற்றும் சட்டத்துறை தொடர்பான கேள்விகளை எழுப்புவதற்கு சட்டமன்ற உறுப்பினர் மதன் அவர்களை அழைக்கிறேன். பேரவை தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டில் அனைவருக்கும் சமத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய திராவிட திருநாட்டில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களுக்கும் துறை சார்ந்த அமைச்சர் அவர்களுக்கும் தமிழ்நாட்டில் மட்டும் இன்றளவும் அகதிகளாக இருக்கக்கூடிய அகதிகளாக நிலைமையில் இருக்கக்கூடிய உள்ளூர் மக்களுக்கான பட்டா வழங்கல் மற்றும் அவர்களுக்கான குடிசை வாரிய அமைப்பு என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு இன்றளவும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ளூர் மக்கள் பழங்குடி மக்கள் இன்றளவும் பட்டா இல்லாமல் நிலம் இல்லாமல் அகதிகளாக வாழ்ந்து அவர்களுக்கு
மாவட்ட ஆட்சியரிடமும் எம்எல்ஏடமும் பலமுறை மனுக்கள் கொடுத்தும் இன்றாலும் அதுக்கு தீர்வு கிடைக்காமல் உள்ளது. ஆனால் இவர்கள் சொல்லக்கூடியது சமத்துவம் சமத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இவர்களிடையே சமத்துவம் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைமை உள்ளது. சட்டமன்ற உறுப்பினருக்கு இது சட்டம் தொடர்பான கேள்வி அல்ல, அதுக்கு சம்பந்தப்பட்ட கேள்வியை கேட்கும். இதற்கான சட்டமும் இயற்றப்பட்டுள்ளது. பழங்குடியினத்துறை அமைச்சரிடம் சட்டம் இயற்றப்பட்டு அனைவருக்கும் வீடு கட்டித்தரப்படும். உள்ளூர் மற்றும் பழங்குடி மக்களுக்கு வீடுகள் மனைப்பட்டா வழங்கப்படும் என்ற சட்டம் உள்ளது. அவற்றை இன்றளவும் பயன்படுத்தாமல் இன்றளவும் அவர்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் அகதிகளாக தமிழ்நாட்டில் உள்ளார். அதற்கான தீர்வை முன்வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மாண்புமிகு அமைச்சர் ஹரிணி அவர்கள். Wait, hands on. Ready. Let's take more knowledge. Well, you can't get that. Does that make fight in the let's say? I'm a farm that's going to come in. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த சட்டத்தில் கூறப்பட்டுள்ள அகதிகளுக்கான முன்னேற்பாடுகள் மேற்படி நடத்தப்படும். மாண்புமிகு அமைச்சர் கோகுல் அவர்கள். பெரும் மரியாதைக்குரிய பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் எழுப்பிய கேள்விக்கு அவையின் முன்னவராகவும் ஆளுங்கட்சியை சார்ந்தவனாகவும் அமைச்சராகவும் இதற்கு நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, ஈழத்தை சார்ந்த அகதிகளுக்கு பட்டா வழங்கணும். அவர்களுக்குன்னு முகாம் பகுதி இருக்கு, அதை இன்னும் குறிப்பிடல. அவர்களுக்கு தனியே தமிழ்நாடு அரசு முகாம் பகுதின்னு ஒன்று அமைச்சிருக்காங்க. அது ராமேஸ்வரம் மண்டபம் பகுதியில் ஒன்று இருக்கு. இன்னும் பல பகுதிகளில் அகதிகள் ஈழத்தை சார்ந்த எங்கள் தாய் கொடியான எங்கள் தாயினமானவர்களுக்கு முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது முதல்ல எதிர்கட்சியினுடைய உறுப்பினர்களும் அனைவரும் தெரிஞ்சுக்கணும். இரண்டாவது, பட்டாக்கள் வழங்கப்பட வேண்டும். யாருக்கு அது அப்படின்னு கேட்கிறாங்கன்னா, அந்த முகாம்கள் இருந்து வெளியேறி வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த அகதிகள் எல்லாமே ஒரு சில அரசினுடைய நிலங்கள்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, குறிப்பிட்ட ஆண்டுகள் நாங்க அங்க இருந்துட்டோம், அவங்க எங்களுக்கு பட்டா வேணும்னு கேட்கிறாங்க. முதல் விஷயம் என்னன்னா, இதற்கு ஒன்றிய அரசு செவிசாய்க்க வேண்டும். அந்த கோரிக்கையை ஒன்றிய அரசுக்கு கொண்டு போயிருக்கோம். ஒரு அகதியா வந்தவங்களுக்கு குடியுரிமை யார் வழங்கணும்ன்றது தமிழ்நாடு அரசின் மாநில அரசு கட்டுப்பாட்டுல இது இல்ல. இத முதல்ல அவையினுடைய எதிர்கட்சி உறுப்பினர் தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு. இரண்டாவது, அவர்கள் முகாம் பகுதியில் இருந்தாங்கன்னா அவர்களுக்கு வழங்க வேண்டிய உணவுப் பொருட்கள், அவர்களுக்கு வழங்க வேண்டிய வேலை வாய்ப்புகள், அவர்களுக்கு மாநில அரசு சார்பாக தர வேண்டிய அனைத்து சலுகைகளும் திராவிட திருநாட்டினுடைய அரசின் சார்பாக கொடுக்கப்பட்டு கொண்டேதான் இருக்கிறது. அதற்கு சாட்சி நீங்கள் தாராளமாக மண்டபம் பகுதியில் இருக்கிற ஈழத்தினுடைய முகாமில் அகதிகளாக இருக்கிற முகாமில் தங்கிக் கொண்டிருக்கிற மக்களிடம் கேட்டு பாருங்கள். அவர்களுக்கான சலுகைகள் தமிழ்நாட்டின் அரசின் சார்பாக திராவிட திருநாட்டினுடைய அரசின் சார்பாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் கிடைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. பட்டாக்கான முயற்சி ஒன்றிய அரசினுடைய ஒத்துழைப்புக்கு பிறகு பட்டாக்கள் வழங்கப்படும். முகாமுக்குள் இருக்கிறவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. முகாமுக்கு வெளியே இருக்கிற ஈழத்து மக்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்கிறது. அதற்கும் ஒன்றிய அரசிடம் பரிசீலனை செய்யப்படும். கோரிக்கை வைத்திருக்கிறோம், அவர்கள் பரிசீலனை செய்யப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். மிக விரைவில் பட்டாக்கள் வழங்கப்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு சொல்ல விரும்புகிறேன். நன்றி. சட்டமன்ற உறுப்பினர் மதன் அவர்களை அழைக்கிறேன். தலைவர் அவர்களே, அமைச்சர் சொன்னபடி அகதிகளுக்கு பட்டா வழங்குவதில் சிக்கல் உள்ளது அப்படின்னு சொன்னார். பழங்குடி மக்கள், இருளர் மக்கள், பூர்வக்குடி மக்கள், தமிழ்நாட்டை சேர்ந்த பூர்வக்குடி மக்கள், அவர்களுக்கே பட்டா வழங்கல் என்பது எதுக்கு சிக்கல் உள்ளது? அதற்கான சிக்கல் உடைத்து அவர்கள் தீர்வை காண்பது கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் யுவராஜா அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய கேள்வி சட்டத்துறை சம்பந்தப்பட்டது. அதாவது நேரமின்மை காரணமாக நான் 2 கேள்விகளை சேர்த்து கேட்டு விடுகிறேன். முதல் கேள்வி, மாவட்டம் தோறும் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அமைக்கப்படுமா? இரண்டாவது கேள்வி, பாஷ் ஆக்ட் 2013 படி செக்ஷன் 4 மற்றும் 19 அடிப்படையில்
எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ட்ரைனிங் வந்து ப்ராப்பரா இந்த அரசாங்கத்தால் தரப்படுகிறதா இல்லையா என்பதுதான் என்னுடைய கேள்வி. மாண்புமிகு அமைச்சர் ஹரிணி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணையம் SHRC வாயிலாக மாவட்டம் தோறும் ஆணையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அது சிவில் நீதிமன்றத்துக்கு இணையான அதிகாரங்களை பெற்று சுவமோட்டோ மூலமாக தன்னிச்சையாக மனித உரிமை மீறல்கள் போன்ற செயல்பாடுகள் ஏற்படும் பொழுது வழக்குகளை எடுத்து நடத்துவதற்கான அதிகாரத்தையும் அது பெற்றுள்ளது பேரவைத் தலைவர் அவர்களே. மேலும் போஷ் ஆக்ட் என்று சொல்லப்படும் பிரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் அஃபென்சஸ் உமன் ஃப்ரம் ஒர்க் பிளேஸ், அந்த சட்டத்தின் கீழ் அரசாணை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. ஸ்டாண்டிங் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் என்று கூறப்படும். அதாவது ஜூன் 18, 2025 இந்த அரசாணையானது வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அரசாணையில் இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி என்று கட்டாயமாக ஒவ்வொரு தனியார் நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, அரசு சார்ந்த நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, எல்லா தொழில் செய்யும் இடங்களிலும் இந்த ICC என்ற இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டியை கட்டாயமாக நிறுவ வேண்டும், புகார்களை எடுக்க வேண்டும் மற்றும் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யப்பட வேண்டும் என்று தமிழக அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. மேலும் டிஸ்ட்ரிக்ட் லெவல் லோக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி என்று இதையும் செயல்படுத்தி வலுப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த போஸ்ட் விதிகளை பின்பற்றாத அதிகாரிகளுக்கு துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் செயல்களும் மேற்கொண்டு நடந்து கொண்டேதான் இருக்கிறது. நன்றி. கூட்டுறவு மற்றும் உணவு, குடிமக்கள் வளங்கள் போன்ற கேள்விகளை எழுப்புவதற்கு சட்டமன்ற உறுப்பினர் தாரணி அவர்களை அழைக்கிறேன். கூட்டுறவு சங்கங்களில் ஏற்படும் ஊழல் புகார்களில் கடந்த 5 ஆண்டுகளாக எத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதனை அரசாங்கம் அதற்கான ஆட்சி முறையில் என்ன சீர் செய்து வருகிறது என்பதையும் நான் கேள்வியாக எழுப்ப உள்ளேன். மகளிர் சுய உதவு குழுக்களுக்கு வழங்கப்படும் கூட்டுறவு கடன்கள் உண்மையிலே ஏழை பெண்களுக்கு சேர்ந்தடைகிறதா, அது போதுமான அளவு கடன்களாக இருக்கிறதா என்றால் அது பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. கூட்டுறவு சங்கங்களில் தேர்தல் முறையில் நடைபெறுகிறதா, அது அரசு தலையிடுகிறதா என்றாலும் அதுவும் கேள்விக்குறியான நிலையில் தான் உள்ளது. கிராமப்புற விவசாயிகளுக்கு கூட்டுறவு வங்கியில் வழங்கும் குறைந்தபட்ச வட்டிக்கான திட்டங்கள் ஏன் முழுமையாக செயல்படவில்லை என்ற கேள்வியும் நான் அரசாங்கத்தை பார்த்து எழுப்புகின்றேன். கூட்டுறவு நிறுவனங்களில் ஏன் டிஜிட்டல் மயமாக்காமல் இருப்பதும் நான் கேள்வியாக எழுப்பியுள்ளேன். இந்த 5 கேள்விகளும் கூட்டுறவு சார்ந்த கேள்விகளாக நான் எழுப்ப வருகிறேன் அரசாங்கத்தை பார்த்து. மாண்புமிகு அமைச்சர் ஹரிணி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, அமைச்சர்கள் அவர்களே, அனைவருக்கும் வணக்கம். முதல்ல சட்டமன்ற உறுப்பினர் கேட்டாங்க, கூட்டுறவு வங்கிகள்ல என்னென்ன முறைகேடுகள், எவ்வளவு வழக்குகள் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல அதுல என்னென்ன முறைகேடுகளை நாங்க கண்டுபிடிச்சோம் அப்படின்றத முதல்ல சொல்றோம். ஒரு குடும்பத்துல பல பேர் சேர்ந்து ஒரே கடனை வாங்கியிருக்காங்க அப்படின்ற வழக்கை கண்டுபிடிச்சோம். அதுக்கு நீங்க என்ன விடை கொடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு சிறப்பு குழுக்கள் அமைச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம மகளிருக்கு உண்மையான ஏழை மக்களுக்கு தான் அந்த திட்டம் போய் சேர்ந்துதான் கேட்டிருக்கீங்க. இது நான் வாழும் எடுத்துக்காட்டா சொல்லலாம். வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்க வருமான வரித்துறைய ஒரு வருமான சான்றிதழை நாங்க ஒரு ப்ரூஃபா வச்சுதான் கொடுக்கிறோம். அது மட்டும் இல்லாம என்னுடைய சொந்த கிராமத்துல மகளிர் உதவி குழுக்கள் இந்த ஆட்சியில பலது உருவாக்கப்பட்டு பல பேருக்கு அந்த கடன் தள்ளுபடிப்பட்டிருக்கு. நிறைய பேர், அது மட்டும் இல்லாம நிறைய பேர் தன்னோட குடும்பத்தை உயர்த்துறதுக்கு அந்த கடனை உதவி யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றேன். முக்கியமா கூட்டுறவுத்துறையில புதுசா ஒரு சட்டம் போட்டிருக்கோம். அதை எதிர்க்கட்சி உறுப்பினருக்கு தெரியுமான்னு தெரியல. 2025ஆம் ஆண்டு தமிழ்நாடு மணி லீடிங் என்டைட்டிஸ் பிரிவென்ஷன் ஆஃப் கொராசிவ் ஆக்ஷன் அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டிருக்கோம். உங்களுக்கு எந்த ஒரு புகார் இருந்தாலும் நீங்க இந்த சட்டத்தின் மூலமாகவும் அரசை நீங்க தொடர்பு கொள்ளலாம். அடுத்ததாக ஆய்வு மற்றும் தணிக்கை, அதாவது இதற்காகவே கூட்டுறவுத்துறையில ஒரு நபர் இருக்காங்க.
இருப்பாரு. நீங்க எந்த ஒரு பிரச்சனை சொன்னாலும் அதை செக்ஷன் 81 படி நீங்க சொன்னீங்கன்னா அதற்கான தீர்வு கூடிய விரைவில் கொடுக்கப்படும். நன்றி. மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திருவரவன். கூட்டுறவுத்துறையை பற்றி எதிர்கட்சி அமைச்சர்கள் பேசினார்கள். ஆனால் கூட்டுறவுத்துறையில இன்னும் அந்த பயோமெட்ரிக் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பிங்கர் பிரிண்ட் வைக்கக்கூடிய அந்த சிஸ்டம் இன்னும் வயதானவர்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. அந்த கூட்டுறவுத்துறையில் இருக்கக்கூடிய அந்த கூட்டுறவுத்துறையில் நடக்கக்கூடிய வரக்கூடிய அனைத்து அது என்ன பொருட்களாக இருந்தாலும் கூட அந்த பொருட்களிலும் ஊழல் நடந்திருப்பதாக இங்க இருக்கக்கூடிய அனைத்து பேரும் கருத்துகளாக இருக்கிறது. அந்த கூட்டுறவுத்துறை சொல்லி எதிர்கட்சி அமைச்சர் ஒருத்தர் சொன்னார், இலங்கை தமிழர்களை நாங்கள் குடியுரிமை ஆக்க சொல்லி நாங்கள் மத்திய அரசிற்கு நாங்கள் கோரிக்கை எடுத்து சொல்லும் என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு வரை இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்குவதில் மத்திய அரசுக்கு தவிர மாநில அரசிற்கும் அந்த கடமை இல்லை என்றுதான் இன்று வரை அந்த பொருளாக இருக்கிறது என்று சொன்னால், அதே போன்று சொன்னார்கள் இங்க இருக்கக்கூடிய நிலத்தை பற்றி எல்லாம் பேசினார்கள். இந்த நிலத்தை பற்றி பேசுகிற இந்த வேளையில் தான் வெள்ளைக்காரன் என்று சொல்லக்கூடிய ஆங்கிலேயர்கள் கிட்டத்தட்ட நமக்கெல்லாம் நிலத்தை பங்கு போட்டு நமக்கு கொடுத்தார்கள். அந்த வெள்ளைக்காரன் கொடுத்த அந்த நிலத்தில் தலித் மக்களுக்கு சொந்தமான பஞ்சமி நில மீட்பு குழு என்கிற ஒரு குழுவை அமைக்காத இந்த அரசு, இதுதான் நான் சொல்ல வரேன். பஞ்சமி நில மீட்பு குழுவை முறையாக அமைக்காத ஒரு அரசாக ஆளுங்கட்சி இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. அது மட்டுமல்லாமல் சட்டத்துறையை பற்றி பேசினார்கள். அந்த சட்டத்துறையில தலித் மக்களுக்கு ஒரு பாதிப்பு ஆனாலும் கூட பிரச்சனை என்று சொன்னால் அந்த தலித் மக்கள் பிரிவென்ஷன் அந்த ஆக்ட் இருக்கு இல்லையா, SC/ST ஆக்ட், அந்த SC/ST ஆக்ட், PCR ஆக்ட், அந்த SC/ST ஆக்ட் முறையாக கடந்த ஆட்சியை விட தங்களுடைய உரையை விரைவாக முடிக்கவும். கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியில் SC/ST ஆக்ட் மிக கம்மியாக பதிவு செய்திருக்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு துறை சார்ந்த மானிய கோரிக்கை நடக்கும் போது அந்த துறை சார்ந்த கேள்வி மட்டும்தான் கேட்கணும். எல்லா துறை சார்ந்த கேள்வியும் ஒரு உறுப்பினர் கேட்டாங்கன்னா இந்த அமைச்சர் எப்படி மற்ற துறைக்கு சார்ந்த பதிலளிப்பாங்க? பேரவைத் தலைவர்கள் அதை எதிர்கட்சி உறுப்பினர்கள் சொல்ல வேண்டும் என்று அவை முன்னதாக இருக்கிறோம். உங்களுடைய அவை குறிப்பு ஏற்கப்படுகிறது. அமைச்சர் ஹரிணி அவர்கள். பயோமெட்ரிக் பிரச்சனை தீர்ந்துச்சா அப்படின்னு கேக்குறீங்க. முதல்ல புதுசா முதல்வர் ஒரு திட்டம் போட்டிருக்காரு, தாய் மாணவர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அது முதியவர்களுக்கு வயதான காலத்துல கைரேக பதியாது ஒரு நேச்சரான விஷயம் தான். அது பயோமெட்ரிக்ல பதியல நீங்க சொல்றது உண்மை. அதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் இந்த அரசு கொடுத்திருக்குன்னா, ஆதாரில் எல்லாம் பண்ண உங்களுக்கு தெரியும், ஐரிஸ் ஸ்கேனர் ஒன்று இருக்கும், அதாவது கருவிழி ஸ்கேனர் அப்படின்னு. அது நம்ம சாகுற வரைக்கும் அது நம்மளோட ஒரு ஐடென்டிட்டி. அதனால இன்னும் 2 மாதங்கள்ல 90% ரேஷன் கடைகள்ல அது வரப்போகுது அப்படின்றத நாங்க சொல்லிக்கிறோம். அது மட்டுமல்லாம தாய் மாணவர் திட்டம் அப்படின்றது இப்ப 2025 இருந்து 26 மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கப்பட்டது. 65 முதல் 70 வயது உள்ள முதியவர்கள் அவங்களால சென்ற அந்த ரேஷன் கடையில் இருக்க பொருளை வாங்க முடியல அப்படின்றதுனால இது அவங்க வீட்டிற்கே சென்று ரேஷன் கடை பொருட்களை எந்த ஒரு அரசு இதுவரையும் பண்ணதில்லை அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. இது மட்டும் இல்ல, இந்த தாய்மானவர் திட்டத்தை தாண்டி நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க ப்ராக்சி, அதாவது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி அப்படின்னு ஒருத்தவங்களை வச்சிருக்கோங்க. அந்த முதியவர்களாலையும் மாற்றுத்திறனாளிகளாலும் அந்த பொருளை வாங்க முடியல அப்படின்னா அதுக்கு பதிலாக இன்னொரு உறுப்பினரை நீங்க பிரதிநிதியா போட்டு அவங்க பொருட்களை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னதும் இந்த அரசு தான். அதனால பயோமெட்ரிக் பிரச்சனை இன்னும் கூடிய விரைவில் எவ்வளவு சீக்கிரம் தீர்க்க முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் தீர்க்கப்பட்டு ஐரிஸ் ஸ்கேனரும் வரும் என்பது கூறி அமர்கிறேன். நன்றி. வேளாண்மை மற்றும் விவசாயம் குறித்த கேள்விகளை எழுப்புவதற்கு சட்டமன்ற உறுப்பினர் ஸ்நேகவி அவர்களை அழைக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,
இந்த ஆண்டு தக்க காலத்தில் மழை பெய்து குறுவை சாகுபடி வரலாறு காணாத உச்சத்தை அடைந்தது. ஆனால் ஆளும் அரசின் அலட்சியத்தால் கொள்முதல் நிலையங்களும் தார்பாய்களும் இந்த மாதிரி எந்த ஒரு வசதியும் செய்து கொடுக்காத காரணத்தினால் விவசாயிகள் சொல்ல முடியாத அளவுக்கு துன்பத்தை அனுபவித்துள்ளனர். கடந்த 50 ஆண்டுகளில் இல்லாத வகையில் டெல்டா மாவட்டங்களில் 6.31 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி நடந்துள்ளது. மழையில் நனைந்த நெற்பயிர்களால் விவசாயிகளால் எந்த ஒரு நெல் கொள்முதல் நிலையங்கள்ல போதிய வசதி இல்லாதனால மழையில நனைஞ்சு நிறைய நெற்பயிர்கள் முளைத்து நாசமாகி இருக்கு. பொங்கல் தொகுப்புல கரும்பு கொடுக்கிறது விவசாயிகளால நேரடியா கொடுக்கப்படாம இடைத்தரகர்களால கொடுக்கப்பட்டதுனால பொங்கல் தொகுப்புல கரும்பு கொடுக்கிறது இடைத்தரகர்களால கொடுக்கப்பட்டதுனாலையும் விவசாயிகளை வஞ்சித்துள்ளது இந்த ஆளும் அரசு. விவசாயம் தமிழ்நாட்டின் பொருளாதாரத்துக்கு முதன்மையானதாக உள்ளது. ஆனால் விவசாயிகள் உரிமைகளுக்காக போராடும் விவசாயிகள் மீது குண்டர் தடுப்பு சட்டம் உள்ளிட்ட கொடுஞ்சட்டத்தில் கைது செய்து சிறை நடவடிக்கைகள் என அலைக்கழிப்பது யாரின் உத்தரவில் காவல்துறை செய்கிறது? முதல்வரின் கட்டுப்பாட்டில் உள்ள துறை முதல்வருக்கு தெரியாமல் செயல்படும் என்று திசை திருப்புவீர்களா? மாண்புமிகு அமைச்சர் பாரதி அவர்கள். சபாநாயகருக்கும் அமைச்சர்களுக்கும் என்னுடைய வணக்கம். எதிர்கட்சி அமைச்சர் சுட்டிக்காட்டியது போல நான் டிஎன் களஞ்சிய வளர்ச்சி திட்டம் மூலயமா மாடர்ன் ஸ்டோரேஜ் குடோன்ஸை நம்ம தொடங்கிட்டு தான் இருக்கோம். கொண்டு வந்துட்டு தான் இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் கோல்டன் ட்ரை ஸ்டோரேஜ் திட்டம் மூலியமாகவும் மேற்கொண்டு நிறைய இடங்கள்ல நம்மள குடோன்ஸ் அதிகப்படுத்திட்டு தான் இருக்கும். இப்போ நெல்லுடைய ஈரப்பதத்தோடைய லிமிடேஷன் அதிகப்படுத்தின காரணத்தினால மேற்கொண்டு அதோடைய லிமிடேஷன் அதிகப்படுத்தினால இன்னும் குடோன்ஸை நம்ம அதோடைய கிரைட்டீரியாவை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இது மூலயமா மேற்கொண்டு இன்னும் நிறைய இழப்பீடுகள் நம்மளால மிகப்படுத்த முடியும். நன்றி. இன்றைய கேள்வி நேரம் இத்துடன் நிறைவடைகிறது. மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் இறுதி உரை அளிக்க அழைக்கிறோம். நேரம் கருதி அவையில் மரியாதை கருதி அமைதியாக இருக்கவும், எதிர்கட்சி தலைவர் பேசுவதற்கான போதிய நேரத்தை கொடுக்கவும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சொல்லுதல் யாவிற்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என்ற வள்ளுவரின் வாக்குக்கேற்ப இந்த ஆளும் அரசானது செய்யப்படும் முடிக்கப்படும் ஆணையம் அமைக்கப்படும் என்று வாக்கு கொடுப்பதில் மட்டுமே முனைப்புடன் இருக்கிறது. ஆனால் அதை செயல்படுத்துகிறார்களா என்பதுதான் இங்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளின் செயலில் காட்டியது என்ன? 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை அள்ளி வீசிய இந்த ஆட்சியானது ஆட்சிக்கு வந்த பிறன் பல வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் அதற்காகவே நாங்கள் களத்தில் இறங்கி போராட வேண்டி இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. தமிழகத்தில் பொதுக்கடன் சுமார் 4 லட்சம் கோடியில் இருந்து இன்று 9.5 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது. தகுதி உள்ளவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கும் பெருந்தன்மை கொண்ட முதல்வர் அவர்கள் ஒவ்வொரு தமிழனின் தலையிலும் 1,24,116 ரூபாய் கடனை ஏற்றி உள்ளார். அந்த பெருமையும் அவரையே சாரும். அந்த கொடுத்த 1000 ரூபாய் பணமும் சொத்து வரி மற்றும் மின்சார கட்டணம் மூலம் மக்களிடம் இருந்தே பெறப்பட்டவை. பல திட்டங்களை கொண்டு வந்தோம் என்று மாவட்டத்திக் கொள்ளும் இந்த அரசு வந்த திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் அரசு ஊழியர்களை மட்டும் மக்களாக மதிக்காதது ஏன் என்பதுதான் கேள்வி. அதற்கான ஆதாரம் கல்வியில் சிறந்த திராவிட நாடு என்று மாவட்டத்திக் கொள்ளும் இந்த ஆட்சியில் தெய்வத்திற்கு முன்பாக மாதா பிதா குரு தெய்வம் என்று தெய்வத்திற்கு முன்பாக இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு தேர்தல் அறிக்கையில் 311 மற்றும் 315 இருக்கக்கூடிய வாக்குறுதியில் சமவேளை சம ஊதியம் என்று தரப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றாமல் தற்போது ஆசிரியர்கள் போராடி தெருவில் நிற்கின்றனர். இன்னுயிர் காப்போம் மருத்துவத்துறையில் மகத்தான சாதனை என்று பேசும் இவர்கள் தான் அதனை முறையே மக்களுக்கு கொண்டு போய் சேவைகளை சேர்க்கக்கூடிய செவிலியர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் பணி நியமனம் செய்யப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் 356வது வாக்குறுதியாக கொடுத்துவிட்டு அதனை அவர்கள் சொன்னதை நிறைவேற்றவே நாங்கள் தெருவில் இருந்து போராட வேண்டியிருக்கிறது
என்பது உண்மை. மாபெரும் பெரும் நகரங்கள் பகலெல்லாம் மிடுக்குடன் இருந்திட இரவெல்லாம் உழைக்கும் தூய்மை பணியாளர்களுக்கு முழு பாதுகாப்பு, உரிய ஊதியம், சமூக மரியாதை கொடுக்கப்படும் என்று வாக்குறுதி 317 சொல்லிவிட்டு அவர்களை தெருவிலும் சாக்கடையிலும் சுடுகாட்டிலும் இறங்கி போராட வைத்ததுதான் இந்த அரசின் சாதனை. அது மட்டுமா, அதை தாண்டி காலை உணவு திட்டம் மற்றும் மதிய உணவு திட்டங்களை முறையே கொண்டு சேர்க்கக்கூடிய சத்துணவு பணியாளர்கள், அது மட்டுமல்லாமல் டாஸ்மாக் ஊழியர்கள் என்று பலர் தங்கள் அடிப்படை உரிமைகளை இவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவே போராட வேண்டிதான் உள்ளது. இந்த ஆட்சி எப்படி மக்களுக்கான ஆட்சியாக இருக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் ஒருவர் அருமையாக சொன்னார், எங்களுக்கு மதி இல்லாவிட்டால் நாங்கள் எப்படி ஆளுங்கட்சியாக இருந்திருப்போம் என்று. ஒற்றுக்கொள்கிறேன், உங்களுக்கு மதி மிகவும் அதிகம். அதனால்தான் பிரைவேட் யூனிவர்சிட்டி பில்ஸ், 12 மணி நேர வேலை மசோதா, அரசு பேருந்துகளை தனியார் மயமாக்குவது என்று எல்லாவற்றையும் தனியார் மயமாக்கிவிட்டு அதற்கு எதிராக உங்கள் கூட்டணி கட்சிகளே குரல் எழுப்பிய பின்பு பின்வாங்குகிறீர்கள். இந்த அறிவில் நீங்கள் மதி சிறந்தவர்கள் தான் என்பதை நான் ஒற்றுக்கொள்கிறேன். அது மட்டுமா, கையெழுத்திட்ட 1176 ஒப்பந்தங்களில் 80% கம்பெனிகள் தங்களின் பணியை தொடங்காத போது 36.4 லட்சம் வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்பட்டது என்று இந்த ஆட்சியும் அரசும் சொல்வது முழுக்க முழுக்க பொய்யே. 5 ஆண்டுகளில் மட்டும் 36 லாக்அப் மரணங்கள் நிகழ்ந்துள்ளது, 24 என்கவுண்டர்கள் நடந்துள்ளது. இதற்கெல்லாம் யார் பொறுப்பேற்க முடியும்? மாணவர்களுக்கு நாங்கள் இத்தனை திட்டங்கள் கொடுத்தோம் என்று மார்த்தட்டிக்குளம் அரசுக்கு நான் சொல்வது ஒன்றுதான், போதையையும் சாதியையும் பள்ளியில் இருந்து ஒழிக்காத வரையில் நீங்கள் எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் அது பயன் தராது, தரவே தராது. அது மட்டும் இல்லாமல் தமிழக இளைஞர்களை போதைக்கு அடிமையாக்கி ஒரு தலைமுறையவே அழித்துள்ளது இந்த அரசு. 3 மாவட்டங்களில் 168 பள்ளிகளில் 3021 மாணவர்களிடம் நடத்திய ஆய்வில் கஞ்சா, மது, கூலிப், சிகரெட் போன்ற போதைப் பொருட்கள் சுலபமாக கிடைப்பதாக 21% மாணவர்கள் கூறியுள்ளார்கள். இந்த சர்வேவிற்கு என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? கடந்த 5 ஆண்டில் தமிழகத்தில் கொலை, கொள்ளை மற்றும் பாலியல் வன்முறைகள் அன்றாட நிகழ்வுகளாக இருக்கிறது. ஒரு ஆண்டில் மட்டும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை வழக்குகள் 109% அதிகரித்துள்ளது. அரசே இதை வெளியிட்டு உள்ளது அறிக்கையாக. திராவிட நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை என்று நாங்கள் முதல்வரை நோக்கி கேட்க மாட்டோம். பாவம், அவருக்கே டிஜிபி அமைக்க கூட நேரம் இல்லாமல் இருக்கிறது. அதனால் நாங்கள் அந்த கேள்வியை நாங்கள் கேட்கவில்லை. இது மட்டுமில்லாமல் மாணவர் சங்க தேர்தலை பற்றி பேசும்போது அவர் கூறுவது, நாங்கள் வெளியே கல்வியறையை விட்டு வெளியே அவர்களை அரசியல் மகப்படுத்துவோம் என்றது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தத்துவார்த்த ரீதியாக ஒருவரை அரசியல் படுத்துவது என்பது வேறு, எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் என்பது வேறு. நீங்கள் சொல்லிய மாதிரியே சட்டமன்றம் எப்படி நடக்குது, ஒரு எலெக்ஷன் எப்படி நடக்கும், ஒரு தண்டை போய் கேட்டா விஜய் எப்படி ஜெயிப்பாரு அப்படின்னு கேட்டோம்னா 2 தொகுதி ஜெயிப்பாரு, 3 தொகுதி ஜெயிப்பாருன்றான். அப்போ ஒருத்தருக்கு என்னென்ன மினிஸ்டர் இருக்காங்க, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அதை எந்தெந்த மினிஸ்டர்கிட்ட கேட்கணும், இந்த மாதிரியான அடிப்படை புரிதல், தேர்தல் புரிதல் ஏற்படணும் அப்படின்னா மாணவர் சங்க தேர்தல் நடத்தணும். நீங்க சொல்றீங்க ஒரு காலத்துல பேசிட்டு இருந்தவங்க எல்லாம் ஒரு ஓட்டு அவங்க போட்டாங்க, இப்ப வேற இடத்துல இருக்காங்க. ஒரு ஓட்டு உங்களுக்கு அவ்வளவு அலட்சியமா இருக்கா? ஒரு ஓட்டுனால ஆட்சியெல்லாம் மாறி இருக்கு தெரியுமா? அந்த ஒரு ஓட்டு நீங்க இவ்வளவு அலட்சியமா பேசுறீங்க. வரலாறு காணாத மின்சார கட்டண உயர்வால சிறு மற்றும் குறு தொழில MSME நசுக்கப்படுது. விடியல் தருவோம்னு கூறிட்டு மக்கள் தலையில சுமையை ஏற்ற மாதிரி மின்கட்டண அதிர்ச்சியை தான் வழங்கி இருக்கு இந்த அரசு. ஒரு 2 பாயிண்ட்ஸ். சாதிய ஒழிக்க எங்களுக்கு தெரியும், அதே மாதிரி நீண்ட ஒழிக்க எங்களுக்கு எது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தேர்தல் அறிக்கையில சொல்லிட்டு இல்ல தேர்தல் பிரச்சாரங்கள்ல சொல்லிட்டு இப்ப இல்லங்க அது மத்திய அரசு தான் பண்ணணும், இல்லங்க அவங்க தான் பண்ணணும்னா ஏன் இது தேர்தலுக்கு முன்னாடி நீங்க மக்கள் கிட்ட வாக்கு எடுக்கும் போது உங்களுக்கு தெரியாதா? அதை ஒன்றிய அரசு தான் பண்ணணும்னா அப்புறம் இருந்து வாக்குறுதியில கேக்குறீங்க. அப்போ மக்களுக்கு இந்த புரிதல் இல்லைன்னா அதை நீங்க பயன்படுத்திக்கிறீங்க தேர்தலுக்காக. அதுதான் உண்மை. அது மட்டும் இல்லாம சாதிய ஒழிக்க தெரியும்ன்றீங்க. தமிழகத்துலதான் சென்னையில முக்கியமாலாம் அந்த பேருக்கு பின்னாடி சாதி பெயர்கள் இல்லைன்றீங்க. ஆனா GT நாயுடு பாலம்னு கட்டினது யாரு? நீங்க தானே. அதுக்கு முட்டு கொடுக்கறது யாரு? நீங்க தானே. இவை அனைத்தும் இந்த உண்மையாக இந்த ஆட்சியில் செய்த சாதனைகள். அதற்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். இதற்கான பதிலை நான் முதலமைச்சரிடம் கேட்கவே மாட்டேன். ஏனால்
மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இறுதி உரை வழங்க அழைக்கிறேன். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு வணக்கம். அரசின் செயல்பாடுகளையும் நலத்திட்டங்களையும் அதனால் மக்களிடமிருந்து வரும் வரவேற்புகளையும் ஆதரவுகளையும் கண்டு பொறுத்து கொள்ள முடியாமல் பல அவதூறுகளை அரசின் மீது சுமத்தியுள்ளீர்கள். அனைத்து விஷயங்களையும் எளிதாக கடந்து சென்றுவிட முடியாது. அனைத்து விமர்சனங்களுக்கும் பதில் சொல்ல வேண்டியது அரசின் கடமை. குறிப்பாக முதலமைச்சராக எனது கடமை. 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை அள்ளி வீசிவிட்டீர்கள். அதில் பல்வேறு வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என பொதும் பொதுவாக எதிர்கட்சி தலைவர் அவர்கள் பேசியுள்ளார். தேர்தல் அறிக்கையில் எங்கள் அரசு வழங்கிய 505 வாக்குறுதிகளில் அதில் 364 வாக்குறுதிகள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டு செயல்பாட்டில் உள்ளன. சுமார் 40 அறிவிப்புகள் அரசின் பரிசீலனையில் இருக்கின்றன. 37 வாக்குறுதிகள் ஒன்றிய அரசின் ஒப்புதலுக்காக காத்துக்கிருக்கின்றன. 64 வாக்குறுதிகள் இன்னும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அடுத்த ஆட்சி காலத்துல இன்னும் நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சிகளை எடுப்போம். ஒன்றிய அரசு பல்வேறு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்காம கிடப்பிடப்பட்டிருக்கு. அதை எதிர்கட்சி அவங்கள்ட்ட பேசி நிதியை பெற்று தரணும்னு கேட்டுக்கிறோம். அப்புறம் அதே மாதிரி திராவிட திருநாட்டில் பொதுக்கடன் சுமார் 4 லட்சம் கோடியிலிருந்து 9.5 கோடியாக உயர்ந்துள்ளதுன்னு விமர்சனம் வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு தமிழரின் தலைமையிலும் 1,24,000 ரூபாயை கடனாக வைத்துள்ளதாக விமர்சிச்சிருக்காங்க. திராவிட திருநாடு பெற்ற கடனை எந்த ஒரு தனிநபரும் அடைக்கப் போவதில்லை. அதை திராவிட திருநாட்டில் இந்த அரசு தான் அடைக்கப் போகின்றது. அந்த சுமையை யாருடைய தனிநபருக்கும் அரசு ஒருபோதும் செலுத்தாது. கொரோனாவிற்கு முன்பு ஜிஎஸ்டிபி 0.77 இருந்தது. 2021ஆம் ஆண்டு அன்று ஆர்பிஐயில் தமிழ்நாடு அரசு கடன் கேட்டபொழுது தமிழ்நாட்டை புறக்கணித்தது ஆர்பிஐ. ஏன்னா கடன் வாங்கணும்னா குறைந்தபட்சம் வருவாய் இருக்கணும் அப்படிங்கிற நிலை இருந்துச்சு. ஆனா எங்கள் அரசு தமிழ்நாட்டில் திராவிட திருநாட்டில் ஆட்சிக்கு வந்த பிறகு ஜிஎஸ்டிபி 16ஆக உயர்ந்துள்ளது. அந்த ஜிஎஸ்டிபிலிருந்து 25% தான் கடன் கொடுக்கணும்னு விதி இருக்கு. அந்த விதியின்படிதான் கடன் வாங்கி நாங்க மக்களை எங்க மாணவர்களை நாங்க உயர்த்திட்டு வரோம். முதலீடு மாணவர்களின் கல்வியின் மீது முதலீடு செய்வதும் அவர்கள் வளர்ச்சிக்காக முதலீடு செய்வதை ஒருபோதும் இந்த அரசு பெரும் கடன் சுமையாக கருதாது என்று இந்த தருணத்தில் தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம். அதே போல் தனிநபர் வருமானமும் தமிழ்நாட்டில் உயர்ந்திருக்கு. இப்ப மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, 1000 ரூபாய் கொடுக்குறீங்கன்னா அந்த பணம் நமக்குள்ளதான் சர்க்குலேட் ஆகுது. அதனால ஒவ்வொரு தனிநபரின் வருமானமும் உயர்த்தப்படுது. அரசும் பல்வேறு தொழில் முதலீடுகளை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்து வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்துவதற்கான அனைத்து பணிகளையும் செய்து வருகின்றது. புதியதாக இளைஞர்கள் மாணவர்கள் புதியதாக தொழில் தொடங்குவதற்கு பல்வேறு மானியங்கள் சலுகைகளை வழங்கி அவர்களை ஊக்கப்படுத்தி வருகிறது என்பதை இந்த தருணத்தில் தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம். இப்படியெல்லாம் கடனை வாங்கி செஞ்ச திட்டங்களால்தான் இன்னைக்கும் திராவிட திருநாடு அனைத்திலும் முதலிடத்தில் உள்ளது என்பதை இந்த தருணத்தில் பதிவு செய்து ஆக வேண்டும். ஆசிரியர் நியமனம், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள் என ஒவ்வொரு வரிசையா அடக்குறாங்க. போராட்டங்கள் நடைபெற்று எங்களுக்கும் தெரியுது. இதற்கு முன்பு இருந்த முதலமைச்சர் போல தொலைக்காட்சியில் பார்த்து தெரிந்து கொண்டு என்ற நிலையில் இந்த முதலமைச்சர் இருக்க மாட்டார். அந்த துறையின் அமைச்சரும் அந்த பகுதியின் நிர்வாகிகளும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அலுவலர்களும் நேரடியாக அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி அதற்கான முழு தீர்வை கொண்டு வருவார்கள். தூய்மை பணியாளர் பிரச்சனைக்கு கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி 25 வருஷமா 30 வருஷமா முடிக்கவே முடியாதுன்னு சொன்ன பழைய ஓய்வூதிய திட்டத்தை புதுப்பித்து புதிய ஓய்வூதிய திட்டமாக அறிவித்திருக்கிறோம். அதை பல்வேறு ஆசிரியர் சங்கங்களும் வரவேற்று பாராட்டியுள்ளனர் என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்கிறோம். எதிர்கட்சி தலைவர் சொன்னாங்க, தோழமை கூட்டணியில் இருக்கிறவங்களே விமர்சனம் செஞ்சுதான் பல்வேறு திட்டங்களை நீங்க பின்வாங்கினீங்கன்னு. எங்கள் கூட்டணியில் இருக்கின்ற தோழர்கள் கேட்கின்ற கேள்விக்கும் உரிமைக்கும் செவிசாய்த்து அதனை மாற்றி அமைக்கின்ற பெரும் பண்பு எங்கள் முதல்வருக்கு உண்டு, எங்கள் அரசிற்கு உண்டு. இந்த குணம் இதுவரை எந்த அரசிற்கும் இருந்ததில்லை. இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்தவர்கள் உதவியின் திட்டத்திற்கு கையெழுத்திட்டார்கள். அனைத்து திட்டத்திற்கும் கையெழுத்திட்டு தமிழர்களின் உரிமையை காவ கொடுத்தார்கள். இந்த நீட் தேர்வால் பல்வேறு மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்றால் அதற்கு குறிப்பாக கடந்த ஆட்சியும்
ஒன்றியத்தில் ஆளும் அரசுதான் காரணம் என்பதை இந்த இடத்தில் ஆணைத்தரமாக பதிவு செய்கிறோம். அதுபோல் ஒருபோதும் அஞ்சி நடுங்கி ஈடி வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, நின்று நாங்கள் சமாளிப்பது நாங்கள் வந்து பதிவு பண்ணுகிறோம். அதே மாதிரி என்கவுண்டர் லாக்கப் பண்ண சொன்னாங்க. இப்போது லாக்கப் பண்ணணும் சமீபத்தில் நடந்துச்சு திருபுவனத்துல. அஜித்குமார் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரியாத மாதிரி கலந்து போல. ஜெயராஜ் பிலிக்ஸ் 2 பேருக்கு லாக்கப் பண்ண நடந்துச்சு. எடப்பாடி முன்பு இருந்த தலைவர் வீட்டுக்குள்ள கதை கூட்டிட்டு இருந்தாரு. அவரு எங்கள் முதல்வர், எங்கள் அரசு, எங்கள் பிரதிநிதிகளை அவர்கள் வீட்டிற்கு அனுப்பி உங்களோடு நாங்கள் இருக்கிறோம், துணையாக இருக்கிறோம், எங்களுக்கான ஏற்பட்ட இழப்பு என்று நின்று அரசு பணியையும் வீட்டுமனை பட்டா வழங்குவதற்கான பணிகளை செய்தது. என்கவுண்டர் நடக்குதுன்னா ஒவ்வொரு என்கவுண்டருக்கும் தேசிய மனித உரிமை ஆணையமும் நீதிமன்றமும் நீதி விசாரணை நடத்தி சரியான முறையாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்வார்கள். இல்லை என்றால் அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அதேபோல் லாக்கப் மரணங்களில் நடைபெற்ற மரணங்களில் அது தவறு நிரூபிக்கப்பட்ட படுமையானால் அந்த அதிகாரிகள் மீது துணை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதையும் இந்த இடத்தில் தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். பள்ளி கல்லூரிகளில் எளிதாக போதைப் பொருள் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. பள்ளிகளுக்கு 1 கிலோமீட்டருக்குள்ள போதைப் பொருட்கள் விற்கக்கூடாது என்பது அரசு நடைமுறையாக இருக்கு. அதை அரசு கடைபிடிச்சிட்டு வருது. சில இடங்களில் விற்கப்படுமையானால் அதாவது தகவல்கள் வந்துச்சுன்னா அதுக்கு விரைந்து துறை சார்ந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு வராங்க. அதே மாதிரி போதைப் பொருள் அதிக அளவு வெளி மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டிற்கு திராவிட திருநாட்டிற்கு எடுத்து வரப்படுகிறது. குறிப்பா குட்கா கூலி போன்ற போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டுள்ளோம் என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளோம். அரசு பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரிகளுக்கும் போதைப் பொருள் பயன்படுத்தக்கூடாது என்பதற்கு விழிப்புணர்வு கூட்டங்களும் எண்ணற்ற விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்தப்படுகிறது. ஜக்ரி கமிட்டி அமைக்கப்பட்டு மாணவர்களை தலைவர்களாக்கி அவர்கள் ஆரோக்கியமான விவாதத்தை வளர்த்து வருகிறோம். முதல்வர் அவர்களே, உங்களுடைய கால அவகாசம் முடிவடைகிறது. 19 திமுக அரசு சமீப காலமாக வச்சுட்டு வர திராவிட திருநாட்டின் அரசு வைத்து வர விமர்சனம் பெண்களுக்கு எதிரான வழக்குகள் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கு, பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டு வராங்க. நேற்று நடந்ததையும் தமிழ்நாடு முதலமைச்சர் பார்த்திருப்பாரு. அதற்கும் துணை ரீதியா நடவடிக்கை எடுப்பாரு. இதுக்கு முன்னாடி இந்த அரசும் எடுக்கல. உள்ளாட்சி வழக்கு என்னங்கிறது தெரியும், அதை நாங்க பேச விரும்பல. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான வழக்குகளில் தமிழ்நாடு 14வது இடத்துல இருக்கு, உத்தரப்பிரதேஷ் முதல் இடத்துல இருக்கு. நான் பதிவு செஞ்சுக்கிறேன். எண்ணற்ற திட்டங்களை திராவிட திருநாடு நடைமுறைப்படுத்துள்ளது. திராவிட திருநாட்டின் மக்கள் சுயமரியாதை மிக்கவர்கள், ஒரு நாளும் தமிழ்நாட்டிற்கு துரோகம் இழைத்தவர்கள் கூட்டணியை ஆதரிக்க மாட்டார்கள். தொடர்ந்து துரோகங்களை மட்டுமே செய்யும் அந்த கூட்டணிக்கு தமிழ்நாடு மக்கள் எப்போதும் தோல்வியை தான் தருவார்கள் என்பதை தெரிவித்து வருகின்ற தேர்தலில் திராவிட திருநாட்டின் அரசு மீண்டும் ஆட்சி அமைத்து 2.0 அரசை அமைக்கும். திராவிட திருநாடு போராடும், திராவிட திருநாடு வெல்லும், திராவிடம் வெல்லும், தமிழ் வெல்லும். ஜெய்பீம். இத்துடன் சட்டமன்ற அமர்வு முடிவடைகிறது. அவையினர் அனைவருக்கும் நன்றி. சபையை ஒத்திவைப்பதற்கு முன்பு நாட்டுப்பண். அவையினர் அனைவரும் எழுந்து நிற்கவும். I will.
அவை ஒத்திவைக்கப்படுகிறது. நன்றி.
சும்மா சொன்னேன் என் பேரே தமிழ் அது இங்கிலீஷ்ல கொடுக்கணும் நான் இங்கிலீஷ்ல தாண்டி கொடுக்குறேன் நீ எப்படி மகிழ்ச்சியா இருக்கு
நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் ஒரு வீடியோ கூட நடத்தாதனால இந்த மாதிரிலாம் வந்து போட்டு வந்து அவங்க அரசியல் இதுதான் நான் அப்படியே பார்த்தீங்கன்னா